ஆதிப்பர்வம். தலைநகரான காம்பிலியாவில் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டன. அனைத்து முக்கிய இளவரசர்களுக்கும் அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டிருந்தன. துரியோதனன் தலைமையிலான கௌரவர்கள் அங்கு வந்திருந்தனர். கர்ணன் வந்திருந்தார். பலராமரும் கிருஷ்ணரும் அங்கு இருந்தனர். கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய மன்னர்களும் நிகழ்வை காணவோ அல்லது போட்டியிடவோ வந்திருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் பொருத்தமான தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பாண்டவர்கள் கவனிக்கப்படாமலும் அழைக்கப்படாமலும் நகரத்திற்குள் வந்தனர். அவர்கள் ஒரு குயவன் வீட்டில் தஞ்சம் புகுந்தனர். அவர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை பெற்றனர். தெருக்களில் அலைந்து திரிந்து நிலுவையில் உள்ள சுயம்வரம் பற்றிய தகவல்களை சேகரித்தனர். அர்ஜுனன் உயிருடன் இருந்தால் மேடையில் வியத்தகு முறையில் தோன்றி அனைத்து காதலர்களையும் அவமானப்படுத்தக்கூடும் என்பதும் சாமானிய மக்களிடையே ஒரு பேச்சாக இருந்தது. நியமிக்கப்பட்ட மங்களகரமான நாள் வந்தது. மேடை அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இனிமையான நறுமணம் பரவியிருந்தது. சூழல் மெல்லிசை இசை எங்கும் எதிரொலித்தது. மன்னர்கள் முக்கியத்துவத்துடன் உள்ளே நுழைந்து தங்கள் சிறப்புமிக்க இருக்கைகளை ஏற்றுக்கொண்டனர். அவர்களுக்கு நேர்மாறாக மாறுவேடமிட்ட பாண்டவர்கள் அடையாளம் தெரியாமல் இருக்க பிராமணர்களுடன் தனித்தனியாக வந்தனர். அவர்கள் தாழ்மையான இருக்கைகளில் அமர்ந்தனர். திருஷ்டத்யும்னன் தனது அன்பான சகோதரியை மேடையின் மையத்தில் இருந்த மேடைக்கு அழைத்து சென்றான். பின்னர் போட்டியிட அல்லது விழாவை அலங்கரிக்க வந்திருந்த மன்னர்களின் பெயர்களை படித்தான். திரௌபதி அற்புதமாக உடையணிந்திருந்தாள். அவளுடைய உடை அவளுடைய தெய்வீக அழகை மேலும் கூட்டியது. அவள் கைகளில் ஒரு மலர் மாலையை ஏந்தியிருந்தாள். அதை அவள் வெற்றி பெற்ற இளவரசனுக்கு அணிவிக்க வேண்டும். அவள் கண்கள் தரையில் திரும்பியிருக்க அவள் கிருபையுடன் நின்றாள். திருஷ்டத்யும்னன் மகா சபையில் பேசத் தொடங்கியபோது ஒரு அமைதியான அமைதி நிலவியது. உங்கள் கவனத்திற்காக நான் பிரார்த்திக்கிறேன். இதோ வில். இதோ 5 அம்புகள். துளையுடன் கூடிய ஒரு சக்கரம் மேலே சுழல்கிறது. அதன் மேல் இலக்கு உள்ளது. சுழலும் சக்கரத்தின் துளை வழியாக அம்பை செலுத்தி இலக்கை வீழ்த்துபவருக்கு என் சகோதரி திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. இது எனது உறுதிமொழி. அரசர்களின் கவனம் வில் மற்றும் அம்பின் மீது இருந்தபோது கிருஷ்ணரின் கவனம் பார்வையாளர்கள் மீது இருந்தது. அவர்களை சுற்றி பார்த்தபோது பிராமணர்களிடையே அமர்ந்திருக்கும் மாறுவேடமிட்ட பாண்டவர்களை காண முடிந்தது. அவர்கள் உயிருடன் இருப்பதைக் கண்டு அவர் மகிழ்ச்சியடைந்தார். சில மன்னர்கள் வில் அம்பை நெருங்கி முகத்தில் பெரியதாக எழுதப்பட்ட ஆச்சரியத்துடன் பின்வாங்கினர். மற்றவர்கள் அவற்றை கையாண்டு பிரமிப்புடன் பின்வாங்கினர். சிசுபாலனும் ஜராசந்தனும் முயற்சி செய்து பரிதாபமாக தோல்வியடைந்தனர். ஆடம்பரமான துரியோதனன் உறுதியான முயற்சியை மேற்கொண்டான். ஆனால் இலக்கை மயிரிழையில் தவறவிட்டான். கர்ணனின் நடிப்பு சரியானது. அவன் ஒரு சிறுத்தையைப் போல அந்த இடத்திற்கு நடந்தான். சுழலும் சக்கரத்தின் துளை வழியாக அவன் அம்பை எளிதாக குறிவைத்தான். ஆனால் இலக்கை தாக்க முடியவில்லை. ஸ்வயநிவாரம் தோல்வியடைந்ததாக தோன்றியது. திருஷ்டத்யும்னன் மீண்டும் அறிவித்தான், போட்டி ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இடம் இப்போது அனைவருக்கும் திறந்திருக்கிறது. ஒரு பிராமணன், ஒரு சத்திரியர், ஒரு வைசியன் அல்லது ஒரு சூத்திரன் கூட முயற்சி செய்யலாம். வெற்றி பெறுபவர் என் சகோதரியை பெறுகிறார். ஒரு இளம் பிராமணர் எழுந்து நின்றார். சிலர் அவரை ஊக்கப்படுத்தினர். மற்றவர்கள் அவரை ஒரு துணிச்சலான அந்நியராக கருதுவதை தணித்தனர். ஆனால் கிருஷ்ணர் இந்த அந்நியர் யார் என்பதை புரிந்து கொண்டார். திரௌபதி திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என்பதில் அவருக்கு உறுதியாக இருந்தது. அந்த மனிதன் சாம்பலில் இருந்து ஒரு நெருப்பாக வெளிப்பட்டான். அவரது நடையில் கம்பீரமும் அரச கருணையும் இருந்தது. அவர் பெரிய வில்லை நெருங்கி அதன் முன் வணங்கி அதை நாணேற்றி நாணலை முறுக்கி 5 அம்புகளை விரைவாக ஏவினார். மீன் போன்ற இலக்கு தரையில் விழுந்தது. அரங்கில் ஒருவித ஆரவாரம் எழுந்தது. குறிப்பாக பிராமணர்கள் அனைவரும் உற்சாகத்தில் இருந்தனர். பிராமண சக்தி எந்த நாளிலும் சத்திரிய சக்தியை விட உயர்ந்தது என்பது அவர்களின் பெருமை. திரௌபதி நடந்து சென்றாள். பிராமண இளைஞன் நின்று கொண்டு அவனுக்கு மாலை அணிவித்த இடத்திற்கு அன்னம் போல அழகாக வந்தான். சங்குகளின் ஊதுகுழல், எக்காள முழக்கம், மேளங்களின் தாளம் மற்றும் இசைக்கருவிகளின் இசை காதுகளை காதில் விழுத்தியது. மலர்கள் மணமக்கள் மீது ஏராளமாக பொழிந்தன. மணமகன் மணப்பெண்ணின் கையை பிடித்துக்கொண்டு மேடையிலிருந்து இறங்கினான். துருபதன் தனக்கு ஒரு கைதேர்ந்த திறமையான மருமகன் கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்தான்.
புகழ்பெற்ற வில்லாளி கர்ணன் இலக்கை தாக்கத் தவறியதாலும் தெரியாத பிராமண இளைஞனின் அற்புதமான வெற்றியாலும் சோர்வடைந்தார். அவர் ஒரு எதிர்பாராத வெற்றியா அல்லது தகுதியா என்பதுதான் கேள்வி. எனவே கர்ணன் அந்த இளைஞர்களை அந்த சபையிலேயே நட்பு போட்டிக்கு அழைத்தார். இளைஞர் பதிலளித்தார். இருவருக்கும் இடையே வில்வித்தையில் போட்டி மிகவும் ஆர்வமாக இருந்தது. மிக விரைவாக அந்த இளைஞர் கர்ணனை வென்றார். அவர் ஒப்புக்கொண்டார், அர்ஜுனன் உயிருடன் இருந்தபோது என் நிலைக்கு வந்த ஒரே வில்லாளி அவர்தான். இப்போது நான் கவனிக்கிறேன், ஒரு பிராமணர் என்னை விட சிறந்து விளங்கினார். பார்கவர் என் குரு. உங்கள் குரு யார்? இளைஞர் பதிலளித்தார், என் குருவும் ஒரு பிராமணர். மேடையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை அவர்களின் மேலும் உரையாடலை தடுத்தது. ஒரு பெரிய குடும்பத்தில் நடக்கும் திருமண விழா பொதுவாக சம்பந்தப்பட்ட அனைவரின் முழு திருப்தியுடன் முடிவடைவதில்லை. துருபதனின் அரண்மனையில் சுயம்வரம் வெற்றிகரமாக நடந்தது. ஆனால் மன்னர்கள் அனைவரும் அதிருப்தி அடைந்தனர். சாதிச் சிக்கலே அதற்குக் காரணம். அவர்கள் குறிப்பிட்டனர், இந்த துருபதன் வேண்டுமென்றே நம்மை இழிவுபடுத்தி தனது மகளை ஒரு அலைந்து திரியும் பிராமண நாடோடிக்கு ஒப்படைத்தார். பொருத்தமான மன்னர் கிடைக்கவில்லை என்றால் திரௌபதி ஒரு லோஃபர் மாலை அணிவிப்பதற்கு பதிலாக தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும். துருபதனுக்கு வாழ்க்கைக்கான பாடம் கற்பிப்போம் என்று கூறி அவர்கள் தங்கள் விருந்தினரை கடுமையாக வற்புறுத்தினர். துருபதனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. விரக்தியுடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். இந்த நிலையில்தான் மணமகன் கர்ணனுடனான தனது உரையாடலை நிறுத்திவிட்டு தனது மாமனாரை காப்பாற்ற விரைந்தான். துருபதனை பாதுகாக்க 4 பிராமண இளைஞர்களும் அந்த இடத்திற்கு வந்தனர். அவர்களுக்கு உதவ விரைந்த மற்ற பிராமணர்கள் விலகி இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். ஒரு கைகலப்பு ஏற்பட்டது. இளைஞர்கள் முழு அரச குடும்பத்தையும் விலக்கி வைக்க முடிந்தது. அந்த இளைஞர்கள் யார் என்று கிருஷ்ணருக்கு தெரியும். மகிழ்ச்சியுடன் அவர் சண்டையை பார்த்தார். பின்னர் துருபதன் செய்ததில் எந்த தவறும் இல்லை என்று விளக்கி அனைவரையும் சமாதானப்படுத்தினார். அவர் க்ஷத்திரிய வழக்கத்தை கண்டிப்பாக கடைபிடித்தார்.